ஆடி தள்ளுபடி ஆடி மாசம் ஃபுல்லாவே நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் 50% ஆஃபர் தான். அலாமலா சிஸ்டர்ஸ், நான் உங்கள் மோகன்ராஜ். இப்போ அவங்க மேக் பண்ணது ஒரு கண்டினியூஸ் ஆஃபர் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அக்செப்டன்ஸ்ன்றது நீங்க அந்த மந்த் ஃபுல்லா ஓப்பனாக தான் இருக்கும். நீங்க எப்போ அக்செப்ட் பண்ணிட்டு கான்ட்ராக்ட்ல என்ட்ரு ஆகலாம். அண்ட் தென் அது வந்து ஃபியூச்சரான ஆடியன்ஸ்க்கு இருக்கும். ஸோ யார் வேணா வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் மேக் பண்ணலாம். ஸோ வந்து அந்த ஆஃபர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம் பீரியட் உள்ள இதான் நம்ம கண்டினியூஸ் ஆஃபர் சொல்றோம். நம்ம லேண்ட்மார்க் கேஸ்ல பார்க்கணும்னா, கிரேட் நார்தர்ன் ரயில்வே கம்பெனி வர்சஸ் வித் 1870 நடந்த கேஸ் இது. ஸோ இந்த கம்பெனி வந்து டெண்டர் கேட்குறாங்க. ஸோ விக்ரம் வந்து டெண்டர் அக்செப்ட் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 1 year பீரியடுக்கு அவங்க கேட்கிற குட்ஸ் வந்து சப்ளை பண்ணணும். ஸோ ஃபார் ஃபிக்ஸட் ப்ரைஸ். ஸோ விக்ரம் என்ன பண்றாருன்னா, அந்த கம்பெனி வந்து அயன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ விக்ரம் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்றாரு. ஸோ இது கோர்ட்ல வந்து பேசும்போது இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெண்டர்ன்றது ஒரு ஸ்டாண்டிங் ஆஃபரா மாறலாம். ஸ்டாண்டிங் ஆஃபரா ஒன்றும் இல்லை, கண்டினியூஸ் ஆஃபரா அனதர் டே தான். செகண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க ஆர்டர் மேக் பண்ணதுன்றது ஒரு பைண்டிங்கான கான்ட்ராக்டான்னு கேட்கறாங்க. ஸோ கோர்ட் ஜட்மெண்ட் என்ன வருதுன்னா, ஸோ இந்த டெண்டர்ன்றதே ஒரு கண்டினியூஸ் ஆஃபர் தான். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டைம் பீரியட்ல அவங்க என்ன கேட்டாலும் அது நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு வித்காம் சொல்றாங்க. ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா, இப்போ ரெஃப்யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, அதற்காக வந்து அந்த கம்பெனி வந்து டேமேஜஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு தீர்ப்பளிக்கிறாங்க. டைம்